வெல்கம் டு ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரி ட்ரெய்லர். என்ன ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னா, மகிழ் திருமேனியா மெய்யழகன் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். படத்தோட ஹீரோ வந்து கார்த்தி, அரவிந்த் சார். டைரக்டர் வந்து யாருன்னா நம்ம 96 எடுத்தவர். ஓகே, இல்லை நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடுவோம். அது யாரு யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியலா? நீங்களே யாரும் இல்லையா? நிறைய காசு வச்சிருக்காரு. சொன்னா செருப்பு கலரி அடிக்க மாட்டீங்க. இதை வீட்டின் பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஆமா, சோடா ரெண்டு டீ. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு புடிச்சிருங்க. சுத்தம் முடியாது தூக்குங்க. அப்ப நாட்டுப்பால் டீ உங்க கேட்டடா கேட்டடா. டீசர் தானா? வீர அடிப்பீங்களா? வீரா இல்ல போனா கொத்த அடிப்பீங்க. இந்த மாசம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பாலை பார்த்த மாதிரியே இருக்கு. இப்படிதான் பால் எல்லாரி உங்களுக்கு நீ அப்படிதான் போல. அவன் ஏதோ டீ சொல்லியிருக்கான், அவன் வேற ஏதோ பாலை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிதானே பால் பண்ணுவேன் நீனு. உன் கேரக்டர் யாரோ படமா எடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கட்டுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு கார்த்தி வந்திருக்காப்புல, வந்துட்டு பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சில கேரக்டர் ரொம்ப லவ் பண்ணுவாங்கல்ல. என்னன்னா படத்துல ரெண்டே கேரக்டர் தான், இவங்க ஜேர்னி மட்டும்தான். வேற யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. அது 96 அதே தானே. ஆமா ஆமா, ராம் அந்த ஜானு மட்டும்தாங்க. அது ஒரு நைட் ஃபுல்லா நடக்கிற டிராவல் தான். இது அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கும் போல. இருக்கலாம்ல. அவங்க சிட்டில வர்றாங்க, இவங்க கிராமத்துல இருக்கவங்க ரெண்டுமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும், சொல்ல முடியாம சொல்லி லாஸ்ட்ல வந்து ஒரு பெஸ்ட் ஆகி வந்துட்டு போகும்போது ஏன் ரிலீஸ் பண்ணிட்டான். நம்ம வந்து எனக்கு கேட்ட மிஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். பக்கா கிராமம், பக்கா கிராமத்தால்கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிறாப்புல. சிட்டியால் மாட்டிக்கிட்டா என்ன? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அக்கா ஹஸ்பண்ட் தானே அக்கான்னு சொல்லுவாங்க. இவர் பிடிக்காம வந்திருக்காரு, ஒரு வேலை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு வந்திருப்பாரு போல, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு. போய் மாட்டிக்கிட்டாரு. தூரத்தை சொந்தமா இருக்கலாம்ல. இல்ல தூரத்து சொந்தம்னா இல்லடா, தூரத்து சொந்தம். இவருக்கு இந்த வர விருப்பம் இல்லாம வேற வழி இல்லாம வந்திருக்கலாம். இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். புரியுதா? அக்காவும் அத்தாலும் வருவாங்க அப்படின்னு கார்த்தி எதிர்பார்த்துக்கலாம். அக்கா வரல எல்லாமே அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் அது என்ன பண்ணா, ஐயோ கமல்ஹாசனும் மாதவன் நடிச்சிருப்பாங்க. அன்பேசிகமா ரெண்டு பேருக்கும் அந்த டிராவல் நடக்குது. அதே பத்தியா அதுல வந்து மாதவன் இவர் விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவர் வந்து வச்சிருச்சுட்டு இருப்பாரு கமல் கேரக்டர். அந்த அந்த இது வந்து அப்படியே அவங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட், அதே மாதிரி. ஆனா இது வேற வழி இல்லை. டிராவல் சொந்தக்காரங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. ட்ரெய்லர் பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும். ட்ரெய்லர் பார்த்தா என்ன கான்செப்ட் நினைக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு கார்த்தி இந்த மாதிரிலாம் பார்க்கல. இவர் கார்த்தி ஒரே மாதிரி. இப்போ லாஸ்ட் ஜப்பானா போட்டு போதான் எனக்கு அடி அடி. 96 அப்படி தானே. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் பிளேல தானே கொண்டு போயிருப்பாங்க. என் ரேஞ்சு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் லேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 96 அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து அரைமா வந்து லேக் ஆகும். எனக்கு படம் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஆமா எனக்கு அப்புறம் இருந்துச்சு. 96 என்னடா சொல்கிறேன்? 96 எப்படி பார்த்தா ஆரஞ்சு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால அவளுக்கு இல்லை மொழி. அது இப்போ வந்த படம் தானடா. வந்ததுல 6 வருஷம் ஆச்சுடா. எத்தனை 2020 இருந்துச்சா? 18 2018 வர படமா? பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங் லேக் ஆகுன்னு சொன்னேன். அந்த கதைக்குள்ள போற வரைக்கும் ஸ்டார்டிங்கும் லேக் ஆகுது. எனக்கு முதல் சீன்ல இருந்தே கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. பாடு தான் அப்படி சொல்லிட்டாங்க. தெரியல, எனக்கு கனெக்ட் ஆகல. எந்த சீன்? அது வந்து மது பழக்கம் உலகத்துக்கு அதுல பரவாயில்ல, நமக்கு கனெக்ட் ஆகுது. அது இல்லடா, இந்த போட்டோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த போட்டோ எடுக்கும்போது
நீ எந்த ஃபோட்டோ எடுக்கிற நீ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபோட்டோவில் என் வயசு ஒரே இதாக தான் இருக்கும். அந்த இதுலேருந்து நமக்கு வந்து படம் வந்து சரி ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு. நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன்டா. ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா? அதுலேயும் இதே மாதிரி தான் 3 கேரக்டர் 2 கேரக்டர் தான். ஆனால் த்ரூ அவுட் வந்து படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும் அந்த படமும். நான் தான் சொல்கிறேன், ட்ராமா பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் வந்து இங்கே இல்லை. கொட்டுக்காலையவே அந்த இது பண்ணி அங்கே அவார்டு வாங்கிட்டு இருக்க படத்தையே அந்த படத்தை உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா தியேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். படம் நல்லா இருக்குங்கிறது வேற. இந்த படத்துக்கு தியேட்டர் கூட்டம் வரதே டேரக்டருக்கு பெரிய வெற்றி தான். அது காரணம் சூரிய தானே. இதே வந்து சூரிய இல்லாம அந்த படம் வேற புது ஹீரோ வந்துச்சா அந்த படம் ஓடி இருக்குமா? இது ஆனா அவார்டு வாங்கி ரீச் ஆயிருக்கும் தவிர இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன முந்தின படம் தான் கருடனா தான் இருக்கும். கமர்ஷியலா ஹிட் ஒவ்வொரு வேளை இந்த படமும் நல்லா இருக்கும். இல்ல நம்ம மார்க்கெட்டிங் மூலமா கிளியர் கட்டா சொல்லி தான் மார்க்கெட்டிங் டிராமா கருடன் விடுதலை வந்து இதை நினைச்சிட்டு வராதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. எல்லாரும் போய் சொன்னாரு அந்த வேலை சொல்லியிருக்காங்க. இவரும் சொன்னா அதை நினைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கும் போய் பாக்குறது இல்லையா? எங்களுக்கு என்ன மரியாதை. ஆமா, ட்ரெய்லருக்கு நாங்க ரியாக்ஷன் பண்ணுறோம். ட்ரெய்லர் தயவு செஞ்சு சனிக்கிழமை ஈவினிங் விட்டீங்கன்னா நீங்க புதன்கிழமை விட்டீங்கன்னா நாங்க பாக்குறதே சனிக்கிழமை பார்ப்போம். சரி, ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அதை கமெண்ட் பண்ணுவாங்க, அது அவங்க தப்பு கிடையாது உங்க தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓவரால் வந்து டீசர் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வந்த உடனே பார்த்துட்டு இது பண்ணோம். டீசர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. நீ ரொம்ப இழுத்துக்கிட்டே போற. நம்ம வீடியோ முடிக்கவா வேணாமா? until then bye from